ஒரு பெண்மணி எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் சலவாத்துகளை அதிகமாக ஓதி கண்ணை மூடிட்டு இருந்தேன். நான் ஒரு கனவு பார்த்தேன். ஒரு 2000-3000 வருஷத்துக்கு உள்ள இடமா இருக்கு, மணல் பிரதேசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு களிமண்ணால வீடு மாதிரி இருக்கு. முன்னால அந்த கோணின்னு சொல்லக்கூடிய சாக்கு தொங்க விடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெண்மணி ரொட்டிகள் அடுக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப தூரமா பாக்குறேன், ஒரு ஒளி மிகுந்த மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். இவர்ல உடலே காணுமே, எல்லாமே ஒளியா இருக்குன்னு பாக்குறேன். கிட்ட வர்றாங்க, இந்த ரொட்டி எடுத்துங்க, ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு ரொட்டி எடுத்துன்னு கொடுக்குறாங்க. என்னுடைய கனவு கலைஞ்சு போச்சு. யாரா இருக்கும் அப்படின்னா, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதரா ஒளியா அப்படின்னு சர்ச்சைக்கு இருக்கு. இல்ல அவர்கிட்ட ஒளியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவர் மனிதர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது ஆலமி ஃபசாதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆலமி ஃபித்னால வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆலமி அஸ்பாபுல வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆலமி அஜ்சாம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஃபித்னாக்குடைய காலத்துல மறுக்கக்கூடிய மனிதர்கள் முன்னால ஒரு பெண்மணி, இறைவனை விற்று செய்யக்கூடிய பெண்மணி, அதிகமா சலவாத்து ஓடக்கூடிய பெண்மணி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அசலான தோற்றம், உலகுக்கு மனிதர்களை எப்படி வாழ வைக்கணும்ன்ற முறையில அவர்களுக்கு தோல் அணிவிக்கப்பட்டது. சதையால் அவர்கள் மாற்றப்பட்டார்கள், நரம்புகள் எலும்புகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டன. ஆனால் அசல் என்பது என்ன? அந்த ஒளிதான். அந்த ஒளியின் மூலமாக நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதுவரை அவரை நாம் கண்ணியப்படுத்தினோமோ நாம் கண்ணியவராக இருப்போம். அல்லாஹ் நம்ம கண்ணியத்தை கொடுத்துட்டு இருப்பான். எப்ப நம்ம அவங்களை வீழ்ச்சியடை செய்யறோமோ நாம விழுத்துருவோம். சஹாபாக்கள் இருந்த மிகப்பெரிய குணம் என்ன? அமர்ந்தார்கள்னா எப்படி அமர்ந்தார்கள்? தங்களுடைய தலையிலே புறாக்கள் வந்து அமர்ந்தாலும் சில மணி நேரம் அமர்ந்து சென்று விடும், அந்த தலை அசையாது. பார்வையோட பார்வையை சரிசமமாக பார்க்க மாட்டார்கள். அதாவது ஷேக்னு நம்ம வரலாற்று படிக்கணும். ஒரு ஷேக்கு தொடர்பு உள்ளவர், அவர் காமிலான ஷேக்கா இருக்கணும். காமிலான ஷேக்குங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலடியில் அமரக்கூடிய தௌஃபீக் இருக்கணும். மாணவர்களை கொண்டு சென்று அமர வைக்கக்கூடிய அவருக்கு குவத் இருக்கணும். அவர் தான் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் தான் காமிலான ஷேக். அவர்கிட்ட பைய செய்யறது ஹலால், அது இல்ல அப்படின்னு போது பைய செய்யறது ஹராம். அந்த ஷேக்கோட பார்வையோட பார்வை சமமா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்? அவருடைய தொடர்பு மஸீத் நபியோட இருக்கு. அதனால சில்சிலா தஸவ்வுஃப் என்ன? சில்சிலா தஸவ்வுஃப் இஹ்சான சேர்ந்தது. இன்னைக்கு இஸ்லாத்துல இன்னைக்கு உள்ள நம்ம நிலைமையில முஸ்லிம்கள் என்ன? இஹ்சான் அடக்கப்பட்டு விட்டது, போர்த்தப்பட்டு விட்டது. இஹ்சானை பத்தி அத பேசக்கூடியவங்க, இஹ்சானை பத்தி அந்த கல்வியை கொடுக்கக்கூடியவங்க, ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திலிருந்து ஒளிய செலுத்தக்கூடிய அந்த சுன்னத்து இருக்கு இல்லையா, வயுஸக்கிஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செஞ்சாங்க. அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் குறைந்து விட்டது. எங்க பாருங்க நீங்க, திக்ர் சபைகள் உலகத்தில் எவ்வளவு இருக்கு. ஒரு காலத்துல பகதாது இருந்தது, மிக பெரிய இறைநேசர் செல்வர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். முஹையத்தீன் அப்துல் காதர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சையத்னா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தங்களிடத்தில் வரக்கூடிய ஒரு மாணவரை லா மர்ஹபன் பிக், உனக்கு நல்வரவு இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுடைய நெற்றியிலே உங்களுடைய இறுதி நிலை வீழ்ந்து விட்டதை நான் காண்கின்றேன், சுவனம் உங்களுக்கு இல்லை என்பதை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பதற்றம் மிகுந்தவராக, நெஞ்சில அடித்துக் கொண்டவராக செல்கிறார். அப்போ ஒருத்தர் அவரை பார்த்து கேட்கிறார், ஏன் இவ்வளவு பதற்றப்படுறீங்க அப்படின்னு. எனக்கு சுவனம் இல்லை, எனக்கு நல்வரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே ஷேഖனா. அப்ப சொல்றாரு, அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி பெரியார்ட்ட போங்க அப்படின்னா. அவங்க வர்ற வருகையே முன்னாலே இவங்க முராக்கபால பாக்குறாங்க, தங்களுடைய ரூஹோட பார்வையில் பாக்குறாங்க. உடலோட பார்வையில் இப்ப நான் உங்களை பார்த்தாதான் நீங்க என்ன பார்த்தாதான், வெளியே போயிட்டு யாரை யாரை பார்க்க முடியும்? எப்படி மயிலத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய உஸ்தாதுக்கு அமர்ந்து, உஸ்தாத் எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் முராக்கபா செய்யுங்கிறாங்க. கண்ணை முடுறாங்க, என்ன பாக்குறீங்க? நான் அரிசி பாக்குறேன். அரிசி அவ்வளவு தூரம், இந்த இடத்துல கொஞ்சம் காலம் ஹிதமத் செய்யுங்கிறான். 25 வருடம் 26 வருடம் அவரிடத்துல ஹிதமத் செய்யறான். ரௌதத்து ரசூல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறான். இந்துஸ்தானுக்கு செல்லக்கூடிய உத்தரவு அவர்களுக்கு கிடைக்குது. எவ்வளவு பேர் போனாங்க இந்துஸ்தான் வந்து? இன்னைக்கு பல நூறு பேர்கள், பல ஆயிரம்
பேர்கள், பல லட்சக்கணக்கான பேர்கள் தீனோட வேலை செய்யறோம். அதுல எங்கேயாச்சும் முழுமை ஏற்படுதா? மைக் எடுத்தா ஒருத்தர் திட்டுறோம், வசப்பாடுறோம். இதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. கூட்டங்கள் நகைக்கிறது தப்பு இல்லை, இமாம்கள் இருக்கிறது தப்பு இல்லை. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன இதெல்லாம் இமாம்களா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இல்லை? நான் சொன்ன ஒரு கிராமம் இருக்கு, நம்ம எப்பாச்சும் நடந்து போறோம், நடந்து போகக்கூடிய பாதை ஒத்தாடி பாதையா இருக்கு. கிராமம் கொஞ்சம் விஸ்தீரணம் ஆகுது, அந்த பாதை கொஞ்சம் அகலமாகுது, ஒரு மாற்று வண்டி வர்ற மாதிரி வழி ஏற்பட்டு போகுது. நாளடைவில் அதுவே நகரமாகுது, பல ரோடுகள் போடப்படுகின்றன. எதுக்காக? மக்கள் நல்வாழ்வுக்காக. திரும்ப இவ்வளவு மக்கள் ஒரு கூட்டம் பெருகின பிறகு திரும்ப ஒத்தாடியில் வயல போயிட்டு இருப்பாங்க. இல்ல, கல்வி கூட திறக்கப்படுது, ஹாஸ்பிட்டல் திறக்கப்படுது, எல்லா வகையான விஷயங்களும் அங்க ஏற்படுது. இஸ்லாம் அப்படித்தான். அப்ப அவங்க இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த சிறிய காலகட்டத்தில் அப்ப இருந்த நிலை அவங்களுக்கு மிக போதுமானதாக இருந்தது. இஸ்லாம் பெருகியது, மக்கள் இஸ்லாத்தை ஏற்றக்கூடிய தன்னுடைய கல்வியிலே ஏற்ற மக்கள் பெருகினார்கள். அதனால அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் இன்னும் தேவைப்பட்டாங்க. அதை ஷரியத்துன்னு சொல்லுங்க, அதை தரீகத்துன்னு சொல்லுங்க. இது எல்லாம் மக்களை நல்வழிப்படுத்தத்தான வழியில அவர்களை குற்றுயிரும் கொலையரமாக்கி அவருடைய ஈமானை பறிப்பதற்காக இல்லை. எல்லாவித சூஃபியாக்களும் இறைநேசர்களை ஏதாவது இமாமை பின்பற்றித்தான் இருக்கிறார். வேணாம் சொல்லல. காரணம், எளிதாக்கி தந்திருக்கிறார். ஏன் தனியா நின்று தொழுதுட்டு போயிடலாமே? ஏன் ஒரு இமாம் பின்னால ஒரு ஆலிம் பின்னால போய் நின்று தொழுவணும்? பலன் இருக்கு இல்லையா? அழகா குர்ஆனை சிறந்து விளங்கி ஓதி வந்த ஒரு மனிதன் நம்ம முன்னால் நின்று அழகா கிரத்து வைக்கும் போது, ரம்சான்ல ஒரு பள்ளியில நின்று பெருநாள்ல தொழுதுட்டு இருந்தேன். وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارة. இந்த ஆயத்து ஓதுனா பட்டம் கண்ணீர் வந்துச்சு. குர்ஆன் தான தீன இஸ்லாமத்து ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்த ஒரு மோஜிசாத் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு அளிச்சான். அந்த குர்ஆனை ஒரு அழகிய கிரத்து மூலம் ஒரு காரி ஓதும் போது இதயத்தின் ஆழத்தில் சென்று இறங்கி விடுகிறது. இதெல்லாம் தேவைதானே? இப்ப எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு நான் தனியா என்ன ஆகும்? தனியா மேயக்கூடிய ஆட்டை தான் ஓனா அடிக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அப்படித்தான் நான் இருக்கேன். 600 கோடி மக்கள்ல நம்ம 200 கோடி இருக்கிறோம், கிட்டத்தட்ட 200 கோடி இருக்கும்.